மகா பெரியவாச்சரணம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தவறுகளை செய்யும் பொழுதே நம்மளுக்கு பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியாதுங்க. அது என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னா, செய்யக்கூடிய செயல்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஆரம்பிக்கும் பொழுதே அதில் ஏதாவது சிறு தவறுகள் நேர்ந்தால் கூட அது என்னவா மாறும் அப்படின்னா முழுதுமே தவறாகத்தான் மாறும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டைலர் அழகாக சொல்லுவாருங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அவர் சொல்கிறத வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அழகாக ஒரு சட்டை தைச்சிருக்காரு, அதில் பட்டன் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல் பட்டனை எந்த இடத்துல போட்டணுமோ அதுக்குள்ளே தான் நம்ம போட்டணும். ஆக அந்த முதல் பட்டனையே தவறாக போட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா பட்டனும் என்னங்க பண்ணும், தவறாக தானங்க வரும். அப்போ சட்டை நேராக இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதுதாங்க இங்கே நடக்குது. ஆக முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தவறாக ஆரம்பித்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் முடியும். சரி, இப்போ அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குடும்பமே இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தில் பெரியவராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அங்கே ஒரு தவறாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களை பின்பற்றி வருபவர்களும் அப்படி அதே போலத்தானே வருவார்கள். ஆக நாம் நேர்வழியில் நல்ல வழியில் நடந்தால் நம்முடைய தலைமுறைகளும் நம்மை வழிபடர்ந்து நம் வழி தொடர்ந்து நடத்துவார்கள், நடந்து வருவார்கள். மகாபிரியவாச்சரணம்.